அது ரவுடிச பாடங்கள். நாங்கள் மக்கள் பாடங்களை முன்னிறுத்துகிறோம். மக்கள் எங்களுக்காக நிற்கிறார்கள். நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் என்பதை இனி எந்த காலத்திலையும் நீ தலையெடுக்க முடியாதுங்கிறத சொல்லி உங்களுடைய முதலமைச்சர் கனவுகள் இதோடு முடிந்து போனது. எம்ஜிஆர் காலத்தில் என்ன கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு எங்கள் தலைவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு எம்ஜிஆர் என்று நாங்கள் பேசுகிறோம், பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த எம்ஜிஆரையே மிஞ்சிய எம்ஜிஆராக இன்றைக்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். ஐயோவில் இணைஞ்சிருக்காங்க, டிசிக்கு இணைஞ்சிருக்காங்க, சிபிஎம் வந்து வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியன் அலையன்ஸ்ல இருந்து இப்போ திமுக வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா? திமுக அனாதையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். நான் கேட்கிறேன், இந்த உதவாநிதி வந்து பேசிட்டு போறாரு, காசு கொடுத்து ஓட்டு வாங்கி நீங்களே இவ்வளவு கதறுகிறீர்கள் என்றால், காசு கொடுக்காமல் மக்கள் எண்ணத்தில் மட்டுமே பிரதிபலித்த தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு பேசும் என்பதை உதவாநிதிக்கு நான் சொல்ல கடமை. வாயை அடக்கிக் கொள்ளுங்கள், வச்சு செஞ்சிருவோம். முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணும் போதும் சரி, இல்ல தாவேகாவை பத்தி விமர்சனம் வைக்கும் போதும் அவங்க எழுத்து நடை வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்போ வந்து தமிழ் எழுதுறாங்கன்னா வந்து தூய தமிழ் எழுதுறது இல்ல, வாங்க ஏன் இப்படி பண்றீங்க, அப்படி சொல்லாதீங்க, முதலமைச்சருக்கான ஒரு மரியாதையை அவங்க தரது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதான் அவர்களுக்கு அத்த பாடம். அது ரவுடிச பாடங்கள். நாங்கள் மக்கள் பாடங்களை முன்னிறுத்துகிறோம். மக்கள் எங்களுக்காக நிற்கிறார்கள். நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் என்பதை இனி எந்த காலத்திலையும் நீ தலையெடுக்க முடியாதுங்கிறத சொல்லிக்கிறோம். உங்களுடைய முதலமைச்சர் கனவுகள் இதோடு முடிந்து போனது. உங்கள் தந்தையார் கனவோடு நீங்கள் நின்று போவீர்கள். உங்கள் குடும்பம் இனிமேல் எந்த இடத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் பிறந்த மூக்க அழகிரி அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய மகள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்றால், இதுதான் உங்க ஆட்சியினுடைய அவலம், இதுதான் உங்க குடும்ப சூழலே. நீ குடும்பத்தையே பார்க்காத நீ எப்படி இந்த நாட்டை கவனிப்பா என்ற கேள்வியை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே கொள்கைகளை சரிவர சொல்லிக் கொடுக்காமல் இன்றைக்கு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வருகிற உண்மையான பெரியாரியவாதிகளாக மூக்க அழகினுடைய மகள் குடும்பம் வருகிறது என்றால், மனதார வரவேற்கிற இடத்தில்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. உங்களால் இந்த தேசத்தில் இனிமேல் எதையும் செய்ய முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல கட்சிகள் காணாமல் போயிருக்கிறது. உங்கள் கட்சியும் காணாமல் போகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார். தாவேகா வந்து ஆட்சி அமைக்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு முதல் வந்து சொன்னது வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் சொன்னாங்க. அவங்க அமைச்சர்கள் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்ற நிலைப்பாடோடு தான் இன்னைக்கும் இருக்காங்க. நாங்க கொடுக்குற ஆதரவே போதும் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்படிலாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு அமைச்சராவதில் மிக பெருமிதம் அடைந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை சித்தாந்தவாதத்தோடு வருவார்கள். அவர்கள் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு தான் தமிழ் மாநில குழுக்கள் செயல்படும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அகில இந்திய குழு எங்கேயும் எந்த மாநிலத்திலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டதில்லை. தன்னாட்சி கொள்கைகளுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு தன் ஆட்சி நடைபெற்றால் அங்கே அமைச்சர்களாக இருப்பார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு அவர்கள் இதுவரை வந்ததில்லை. அது மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்பது உண்மையான ஆதரவாக இருக்கிறது, உறுதியான ஆதரவாக இருக்கிறது. அவர்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த ஆதரவை விலக்கிக் கொள்ள மாட்டார்கள். காரணம், அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் கம்யூனிச இயக்கங்களை எவ்வாறு கையாள்வார் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும், எனக்கும் நன்றாக தெரியும். விசிகா எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் கம்யூனிஸ்டுகளும் இருப்பார்கள். ஆகையால் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்றைக்கு 3 கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஒருவர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் என்றால் கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வழிநடத்த தொடங்குகிறார்கள். 1. 56 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு அமைச்சரவையை ருசித்து கொண்டிருக்கிறது, ரசித்து கொண்டிருக்கிறது. இனிமேல் எதிர்காலத்தில் தமிழ்நாடு என்பது எம்ஜிஆர் காலத்தில் என்ன கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு எங்கள் தலைவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு எம்ஜிஆர் என்று நாங்கள் பேசுகிறோம், பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த எம்ஜிஆரையே மிஞ்சிய எம்ஜிஆராக இன்றைக்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா ஆற்றல் மிகுந்த, அறிவாற்றல் மிகுந்த பெரும் தலைவர். அந்த ஆற்றல் மிகுந்த தலைவருக்கு அடுத்த இடத்தில் கூட இன்றைக்கு எங்கள் தலைவர் அப்படி நகர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் இந்திய பிரதமர் என்கிற வரிசையில் எங்கள் தலைவர் முன்னேறி கொண்டிருக்கிறார். இந்த முன்னேற்றத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது.
ஓகே சார். நேத்து அமைச்சரவை பட்டியல்ல வந்து நெறைய பேர் பதவி ஏத்தாங்க. எல்லா துறைகள் குடுத்தத பத்தி பேசுனாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு வந்து அறநிலையத்துறை குடுத்தது வந்து தவறான விஷயம் அப்படின்ற மாரி சில விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. இத எப்படி பார்க்குறீங்க? குறிப்பிட்ட ஜாதி இத சொல்லி அவங்களுக்கு எப்படி குடுக்க முடியும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதனால கேட்கிறேன் சார் இத. ஒரு செய்தி நான் முதவே சொன்னதைப் போல தான். ம். பிறப்புக்கும் எல்லாரும். ஆமா. ரமேஷ் வந்து பார்ப்பனர் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. ம். அவன் என் தம்பி. நாங்கள் யுத்தகளத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற போது கூட நாங்கள் சாதியை பார்த்து பழகுவதில்லை. நான் உள்வாங்கியை பிடித்து பேசிக்கொண்டே போகிறேன் மகிழுந்து. பக்கத்தில் என்னுடைய இளவல் லயோலாமணி நிற்கிறார். நான் இங்கே இருக்கிற மருந்து கடையில் பணியாற்றிய தொழிலாளர்களிடம் வாக்கு கேட்கும்போது, மருந்து கடையில் பணியாற்றக்கூடிய பண்பானவர்களே வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு. இப்படி நாங்கள் பேசிக்கிட்டே போகிறோம். ஒரு இடத்துல போகும்போது கூழ் விற்ற ஒரு தாய். அந்த அம்மாக்கிட்ட நான் வண்டியிலேருந்தே கேட்டேன், அம்மா கூழ் விற்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இறங்கி வந்து உங்களிடத்திலே வாக்கு கேட்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. காலம் கருதி கடந்து செல்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நீங்கள் விசிலுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகிற போது தம்பி ரமேஷும் என்னுடைய இளவல் லயோலாமணியும் சொன்னாங்க, அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே, கூட குடிச்சிட்டே போயிடுவோண்ணே என்று வண்டியில் இருந்தவர்களை அத்தனை பேரையும் இறக்கிவிட்டு வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அத்தனை தோழர்களையும் வரவழைத்து அந்த அம்மா சொன்னாங்க, காலையிலேருந்து ஒழுங்கா என்ன வியாபாரம் போகலன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் ஊற்றி கொடுங்கண்ணா. ம். நானும் தம்பி ரமேஷும் இளவல் லயோலாமணியும் உட்கார்ந்து அந்த கூழை குடித்தது மிகப்பெரிய வைரலாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது. அவர் குடித்ததை நான் குடித்தேன். என்னால் குடிக்க முடியாததை ரமேஷிடமும் கொடுத்தேன், லயோலாமணியிடமும் கொடுத்தேன், குடித்தார்கள். லயோலாமணி குடிக்க முடியல என்று என்னிடம் கொடுத்தார்கள். ஒரு 3 கோப்பை முழுமனதாக 3 பேரிடம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. எங்கே இருக்குது ஜாதி? சமூக நீதியை பின்பற்றுகிறோம் நாங்கள். ஆகையால் ரமேஷ் வந்து ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆகையால் வந்து அந்த அந்த பதவியை அவருக்கு கொடுத்ததில் வந்து தப்புன்னு சொல்கிறது அபத்தமானது. கோயில்களில் நடக்கிற குளறுபடிகளை அவர்களுக்குத்தான் அது புரியும், அவர்களுக்குத்தான் அது தெரியும். ஆகையால் தம்பி ரமேஷுக்கு அந்த பதவியை கொடுத்திருப்பது என்பது பொருத்தமானது. தம்பி ரமேஷிற்கு நான் ஒரு அண்ணனாய் இருந்து ஒரு தமிழ் தேசிய தளத்திலிருந்து வந்தவன் என்கிற முறையில் ஒரு பணிவான வேண்டுகோள், இந்து சமய அறநிலைத்துறை என்பதை பெயர் மாற்றம் செய்து தமிழ் சமூக அறநிலைத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த தமிழர்கள் பூமியில் நடுகள் திட்ட வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கும் காளியாத்தாளாகவும் கருப்பராகவும் காமாட்சியாகவும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அந்த பெயரை மாற்றம் செய்து தமிழ் சமய அறநிலைத்துறை என்றும் மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக தம்பி ரமேஷ் அவர்களுக்கும் இந்த அரசிற்கும் வைக்கிறேன், சாதாரண எளிய தொண்டனாக. ஓகே சார். இப்போ வந்து தாவேக்காவோட ஐயுஎம்ல இணைந்திருக்காங்க, விசிக இணைந்திருக்காங்க, சிபிஐ சிபிஎம் வந்து வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாராளுமன்ற தேர்தலில் இந்தியன் அலையன்ஸ்ல இருந்து இப்போ திமுக வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா? இப்போ தாவேக்கா இணைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை சொல்லலாமா? திமுக அனாதையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஓகே. ராஜா அவர்கள் வந்து வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சர் பதவி ஏற்றதுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை பார்த்தீங்களா? பார்த்தேன். அதை வந்து உடனே டெலிட்டும் பண்ணிட்டாரு. திருப்பி இன்னொரு பதிவையும் போட்டிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்க சார்பா அதுக்கான ஒரு பதிவும் ஆமா, எஸ்.எஸ். பாலாஜி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார், திருக்குறளை மேற்கோள் காட்டி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு அறிவுரை மாதிரி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்த கட்சி இப்ப வெளியில வந்து ஒரு அமைச்சர் பதவி எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து சொல்லாம இப்படி ஒரு விமர்சனம் இத்தனை நாள் கூட்டணியில் இருந்தவங்களே சொல்றது எப்படி சார் பார்க்க? இதுதான் பெரியார்கிட்ட படிச்சவங்க. ஏளனங்களும் இருமாப்புகளும் காரி உமிழ்தலும் கடின வார்த்தைகளை பயன்படுத்தியதும் தான் திமுகவின் வழிகள். விசிகாவிற்கு 3000க்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்கள் திமுக ஆட்சியில் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆராசா கேட்டாரா? 4116 பதாகைகள் விடுதலை சிறுத்தைகள், அதிலே குறிப்பாக தலைவர் திருமாவளவனுடைய புகைப்படத்தை கிழிப்பதை நோக்கமாக வைத்திருந்தார்கள். ஆராசா கேட்டாரா? வேங்கவையில் மலம் தண்ணீர் குடித்த மக்களுக்கு போய் நின்றாரா? கள்ளக்குறிச்சி கனியாமூர் சீமதி மரணத்திற்கு நீதி கேட்டு போனவரா? கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறி நியாயம் கேட்டவரா? எத்தனை சுமைகளை சுமந்து கொண்டு நீங்கள் செய்கிற அட்டூழியத்திற்கு, அயோக்கியத்தனத்திற்கு
விடுதலை சிறுத்தைகள் பரிகாரம் தேடிக்கொண்டார்கள், பாவத்தை சுமந்தார்கள். இன்றைக்கு அந்த கட்சி எதிர்காலத்தின் உண்மையான சமூக நீதி தமிழக வெற்றி கழகத்தில்தான் இருக்கிறது, அவர்கள்தான் மக்களுக்கான இயக்கமாக முன்னெடுத்து செல்கிறார்கள், இனிமேல் அவர்களோடு தான் நம் பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எண்ணற்ற சமூக நீதி காவலர்கள் இந்த கூட்டணியை அலங்கரிக்கிறார்கள், அங்கீகரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆர்வரிக்கிறார்கள் என்றால் நேர்மையான தத்துவமான கூட்டணி ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, 8 தொகுதியை ஒதுக்கி கொடுத்து அவமானப்படுத்தி ஏளனம் செய்த திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதை எங்களால் தான் வெற்றி பெற்றோம் என்று பாடுகிற திமுக 234 தொகுதிகளிலும் உங்களுக்காகவே உழைத்த விசிகாவை என்னவென்று சொல்லுவது? விசிகா இல்லாமல் வட மாவட்டங்களில் நீங்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த தேர்தல் சொல்லி இருக்கிறது. வருங்காலத்தில் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றம் உங்களுக்கு முடிவாகி போனது. இப்ப இடைத்தேர்தல் நின்னாலும் இடைத்தேர்தல் வச்சாலும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக 234ஐயும் நாங்கள் கைப்பற்றுவோம். அந்த திராணியும் தெம்பும் அருகதையும் எங்களுக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த உதவாநிதி பேசிட்டு போறாரு, காசு கொடுத்து ஓட்டு வாங்கி நீங்களே இவ்வளவு கதறுகிறீர்கள் என்றால், காசு கொடுக்காமல் மக்கள் எண்ணத்தில் மட்டுமே பிரதிபலித்த தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு பேசும் என்பதை உதவாநிதிக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாயை அடக்கிக் கொள்ளுங்கள், வச்சு செஞ்சிருவோம். சரி, இப்போ விசிகா தாவேகாவோட இணைஞ்சிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். அதை திருச்சி கிழக்குல திருப்பியும் தேர்தல் வந்ததுன்னா திரும்ப அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அப்படி அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு, நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கு. அப்படி ஜெயிச்சாருன்னா துணை முதல்வர் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கான இடம் இருக்குமா சார் இப்போ இருக்க தாவேகா அரசுல? எங்க தலைமை, எங்கள் தலைவர் அதை முடிவெடுத்துக் கொள்வார். அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்ததாக இருக்கிறது. இது நீங்கள் கேட்கிற கேள்வியின் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்ததே. எங்கள் தலைவர் தெளிவான முடிவை அறிவிப்பார் என்றுதான் நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஓகே சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கணும் திருப்பியும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க நேரத்தில் சேகர் பாபு அவர் மீது ஒரு கொலை வழக்கு 4 பிரிவுகளில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதற்கான இப்போ எப்படின்னா ஒரு செக் மாதிரி இருக்குமா சார்? ஏன்னா விஜய் அவர்கள் இதை எப்படி இதுக்கு பதில் சொல்லுவார்? ஏன்னா குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இங்க இந்த காம்ப்ரமேஷன் கிடையாது, அந்த கட்ட பஞ்சாயத்தே கிடையாது. சட்டம் தான் பேச வேண்டும். ஊழல் புரிந்த செந்தில் பாலாசியும் சிறைக்கு செல்ல வேண்டும், உயிரெடுக்கிற சேகர் பாபுவும் சிறைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். மாண்புமிகு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இவர்களெல்லாம் கொண்டு போய் சாமானிய மக்களின் சிறைகளில் அடைத்து விடாதீர்கள், இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் அவர்களுக்கும் ஒட்டிக்கொள்ளும். ஆகையால் வங்காளா விரிகுடா கடலுக்குள் மிதக்கும் சிறைச்சாலையை உருவாக்குங்கள், தனிமை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள். அதுதான் அவர்களுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும். குற்றவாளிகள் எவரும் தப்பித்து விடக்கூடாது. இதுதான் தாவேகாவின் நோக்கம். எங்களுக்கு தேவையான கருத்துக்களை பதிவு பண்ணது ரொம்ப நன்றி சார். நன்றி.